குபேரனுடைய பேரன் வந்து அழகிழந்து செல்வமிழந்து இருந்திருக்காரு. அவர் வந்து உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணும்போது, உச்சிஷ்ட கணபதி அவர அப்படியே தூக்கிட்டு இலங்கையிலருந்து அப்படியே தூக்கி கொண்டு திருநெல்வேலியில வந்து மணிமுத்தீஸ்வரர் கோயில்ல கொண்டு அப்படி இறக்கி, ரிஷி தீர்த்தம், பைரவ தீர்த்தம் 3 தீர்த்தம் இருக்குது. அந்த 3 தீர்த்தத்தில் அவர் குளிச்சு தன் அழகை வந்து மேன்மைப்படுத்தி இழந்த செல்வத்தை மீட்டெடுத்தார் அப்படிங்கிற மாரி உண்டு. அது உச்சிஷ்ட கணபதி அருளால் அது வந்து ரொம்ப அதிகமா கிடைச்சுச்சு அப்படிங்கலாம். அதனால் இந்த இடத்துக்கு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அழகு கூடும் அப்படிங்கிறது. அந்த தேஜஸ். தேஜஸ் அந்த முக தேஜஸ் இருந்து உடம்பில் வந்து வலிமை அதிகரிக்கும் அப்படிங்கிறது. வலிமைங்கிறத விட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தைரியம். எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப அதாவது செய்வினை கோளாறுகள்லேருந்து எல்லாமே அவ்வளவு அற்புதமான ஒரு சக்தியை வந்து நம்மளுக்கு குடுக்கக்கூடிய அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து ஆ பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் ஃபுல்லா ஆறு ஓடும். அது ஒரு சுடுகாட்டுக்கு நடுவுல இருக்கிற மாரி இருக்கும். ஆனால், அதில் அவ்வளோ வலிமை இருக்கிறது.